நம்ம உசுர பிடிக்கிறது யாருன்னு தெரியுமா? யமதர்மராஜா. அந்த யமனை யாராவது நேர்ல பாத்துருக்கோமா? இல்ல. ஆனா நம்ம பூலோகத்துல ஒருத்தன் பாத்திருக்கேன். வீட்டுக்கு யமதர்மன் நேரா வந்துட்டான். கதவை தட்டுறான். கதவை தட்டோன்னு கதவை திறக்கிறான். பார்த்தோன்னு அரண்டுட்டான். எருமை கடை மேல உட்கார்ந்துருக்கான். கண்ணன் கரையர்னு கையில சூலம் பாசக்கயிறு கதை எல்லாம் இருக்கு. பார்த்து பயந்தவன் ஒரு நிமிஷத்துல யோசிச்சுட்டான். என்னன்னு? அது யாரோ நாடகக்காரங்க எவ்வளவு இருக்கு. வேஷம் போட்டு நம்ம வீடு தேடி பிச்சு எடுக்கிறாங்க. ஏப்பா யாரியா எந்த சங்கம்யா நீ? டேய் சங்கமா? டேய் நான் தாண்டா உண்மையான யமதர்மராஜா. அதுக்கு என்ன அத்தாச்சி இருக்குன்னு கேட்டேன். அத்தாச்சி இருக்கு. காரணம் சாட்சி வேணும்ல. ஆமா. ஆதார் கார்டு கேட்டுருவாங்க யமதர்மட்டி. நம்ம அதான் சொல்லுங்க. அப்பதான் யமதர்மன் சொன்னா கையில இருக்க ஓலைச்சுவடியை காட்டினேன். இந்த ஓலைச்சுவடியை பாத்தியாடா? இதுல இருக்க ஓலைச்சுவடியில ஒவ்வொருத்தர் பேரா இருக்கும். அந்த ஒவ்வொருத்தர் பேரையா படிச்சு வரிசையா அவன் உயிரை பிடிக்கிறதா என் வேலை. சித்திரகுப்தன் சொல்லியிருக்கான். இன்னைக்கு எடுத்து பார்த்தேன். ஓலையில பேர் ஓம் பேர் தான் இருந்துச்சு. ஆனா உன் உயிரை நான் இன்னைக்கு பிடிக்க மாட்டேன், நாளைக்கு தான் பிடிப்பேன். ஏன் தெரியுமா? நீ தர்ம காரியம் நிறைய பண்ணிருக்க. அதனால உனக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கேன். நாளைக்கு உன் உசுரை பிடிக்க போறேன். இன்னைக்கு நீ ஏதாவது உன் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் செய்ய வேண்டியது இருந்தா செட்டில் பண்ணிக்கிடான்னார். ஆச்சரியப்பட்டேன். என் தெய்வமே, நீ உயிரை பிடிக்கிற ஆளா இருந்தாலும் ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தியே. இன்னைக்கு என் வீட்டுல உனக்கு விருந்துட்டான். யமதர்மனுக்கு ஒத்துக்கிட்டான். யமனம் வடை பாயாசத்தோட சாப்பாடு ரெடி ஆகும். எல்லாம் ரெடியாகி தலைவாழை இலை போட்டு யமனை உட்கார வச்சு பரிமாறிட்டாங்க. யமன் சாம்பாரை சாப்பிட்டுட்டு 2 நிமிஷம் ஆகல அப்படியே மட்ட மலக்க மலாந்துட்டான். முண்டை கரெக்டா தூக்க மாத்திரை 4 மாத்திரை சாம்பார்ல கலந்துட்டான். யாரு? சமையல் சாப்பாடு ஓட்டனி களியாம காலை புலந்து கிடக்காம பார்த்தா சோளம் இங்கிட்டு கிடக்கு, பாசக்காரி இங்கிட்டு கிடக்கு, கதை அங்கிட்டு கிடக்கு. இந்த மிச்ச சொத்தை எறும்பு கிடாதுன்னு விட்டு அது காலை புலந்து இப்படி கிடக்கு. எறும்பு மாடம் பார்த்தா நம்மள கொய்யால ஏன் உயிரை வாடி பிடிக்கிற நீ? முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்க அப்படின்னு ஓலைச்சுவடி எடுத்து பார்த்தேன். பேர் இவன் பேர் தான் இருக்கு. இது இருந்தா தானே நீ பிடிப்ப. டபக்குன்னு அந்த ஓலையை உருவி அந்த ஓலைச்சுவடியில அடியில சொருகிட்டான். நல்ல வேலை. கொய்யால இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு அடியில தான் இருக்கு. நம்ம வேறு தப்பிச்சுக்கலாமடான்னு நினைச்சிருக்கான். ஏமன் தூங்கி முழிச்சு எந்திரிச்சு இப்படி பார்த்தான்ல, அசந்துட்டான். உசுரை பிடிக்க வந்தவன்னு தெரிஞ்சும் எனக்கு சோறு போட்டியடா. உண்ட வீட்டுக்கு நான் 2 நினைக்க மாட்டேன். சோறு தின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அதனால உனக்காக ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன? பேர் எடுத்தோம்னா மேலிருந்து எடுத்தா தானே உன் பேர் வரும். உனக்காக சுவடியை திருப்பி அடிப்பக்கிருந்து எடுத்து வாரேன். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கன்னா எங்கிட்டு வாழ்றது. அப்பதான் இவனுக்கு லேசா வகுத்தால போறது கசியுது. என்ன மக்களை போட்டான்டா நம்மளை ஏமேன். இதுல இருந்து என்ன தெரியுது? சாமியை நம்ம ஏமாத்த முடியாது. விதி வலியது. ஏன்னா இவன் மூடிக்கிட்டு பேசாம மேலேயே வச்சிருந்தான்னா ஏமே அடியில இருந்து எடுத்து வந்திருப்பான். இவனே கொண்டே கொடுக்குறான் பாரு அடியில வச்சு. அதுக்கு காரணம் என்னடான்னா, நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அந்த கோயில போய் சாமி கும்பிட்டா நம்ம பாவம் தீர்ந்துரும், இந்த குளத்துல குளிச்சா நம்ம பாவம் தீர்ந்துரும். தீரவே தீராது. நீங்க பிறக்கும் போது உங்க தலையில என்ன எழுதி அனுப்பிச்சானோ அந்த ரெக்கார்டை எவனாலும் அழைக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் சேர்த்தா உங்களை ஒண்ணு கேட்கிறேன். பிறந்த உடனே உங்களை குளிப்பாட்டினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? செத்ததுக்கு அப்புறம் உங்களை குளிப்பாட்ட போறது யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் எப்படிங்க தெரியும்? இது பிறந்த உடனே குளிப்பாட்டினவனையும் தெரியாது, செத்ததுக்கு அப்புறம் குளிப்பாட்ட போறவனையும் தெரியாது. இதுல இடையில என்னடா காசியில குளிக்கிறேன், கங்கையில குளிக்கிறேன், காவேரி குளிக்கிறேன். முண்டை எங்க குளிச்சாலும் உன் பாவம் தீராது. செஞ்ச வினை செஞ்சதுதான், அதை அனுபவிக்கத்தான்.